இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஃப்ரம் ஃப்ளாஸ்க் ஓகேவா? இம்போர்ட் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாடியூலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அதாவது இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், இது வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப் அப்படிங்கிற ஒரு நேமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம உள்ளேருந்து இம்போர்ட் பண்ணோம்ல அந்த கேபிட்டல் ஃப்ளாஸ்க் அதை கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஃபங்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆப் டாட் ரவுட் அதாவது எந்த பேஜுக்கு நம்மளுக்கு வந்து ரவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரன் பண்ணோம்ல. ஸோ வெறும் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு கூட்டு போச்சுல. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இங்கே இன்னும் பண்ணலாம். என்னன்னா ஜஸ்ட் இன்னொன்று ஆப் டாட் ரவுட் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் போட்டால் ஹோம் போகும் தெரியாது.